புனிதமான குரானில் 114 சூறாக்களில் பல சூறாக்களை நாம் தினமும் மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ், சூரா யாசீன் போன்றவற்றை நாம் ஓதுகிறோம். அந்த வரிசையில் ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு சகோதரியும் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபத்ஹ். பலரும் இதை ஓதுகிறார்கள். பல உஸ்தாதுகளின் பரிந்துரையால் பல ஆலிம்கள் கற்றுக் கொடுத்து பிரச்சனைகள் மாற வேண்டுமென்றால், ஏதாவது நன்மை வேண்டுமென்றால் இந்த சூறாவை ஓதுங்கள் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட பல நன்மைகள் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அறியாத சூரத்துல் ஃபத்ஹின் 11 பெரிய நன்மைகள், 11 பிரதிபலன்கள் இன்ஷா அல்லாஹ் காத்திருக்கின்றன. இந்த சூறாவை ஓதினால் கிடைக்கும் அந்த 11 பெரிய நன்மைகளை ஒன்றாக எண்ணி நாம் கேட்போம். இந்த வீடியோவை நீங்கள் தொடக்கம் முதல் முடிவு வரை பார்த்து கேட்டால், சூரத்துல் ஃபத்ஹ் ஓதாதவர்களாக இருந்தால் இன்று முதல் நீங்கள் ஓத தொடங்குவீங்க. ஓதிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் அதை விட்டுவிட மாட்டீங்க. ஏனென்றால் இந்த 29 ஆயத்துகள் மட்டுமே கொண்ட இந்த சூறா ஓதுகின்றவர்களுக்கு மிக பெரிய நன்மைகளும் பிரதிபலன்களும் காத்திருக்கின்றன. அல்லாஹுவே, எங்களுக்கு இந்த சூறாவை ஓதனை தௌஃபீக் புரிவாயாக ரப்பே, ஆமீன். ஒருவர் சூரத்துல் ஃபத்ஹை ஓதி அதனுடன் சேர்த்து நான் சொல்லக்கூடிய இந்த சிறிய இஸ்மயம் ஓதி துவா செய்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த வீடியோவின் முடிவில் சொல்லப்படுகிறது. அதனால் கவனமாக கேளுங்கள். இதை எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரியட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். நாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சூறாவை ஓதியிருப்போம். பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் எல்லாருமே இதை ஓதியிருப்பீங்க. ஓதாதவர்களாக இருந்தால் அது ஒரு பெரிய நஷ்டமாகும். இதன் நன்மைகளை கேட்டால் நீங்கள் இன்று முதல் ஓத தொடங்குவீங்க. ஓதிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அதை நீங்கள் விட்டுவிட மாட்டீங்க. நாம் பல நேரங்களில் கவனம் இல்லாமல் அலட்சியமாக ஓதிவிடக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபத்ஹ். அதன் பெயரே ஃபத்ஹ். ஃபத்ஹ் என்றால் வெற்றி என்று பொருள். வெற்றி தரும் சூறா, நம்மை வெற்றி பெற செய்யும் சூறா, எப்போதும் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய சூறா. குரானின் 114 சூறாக்களில் ஒரு மூமின் தனது வாழ்க்கையில் எப்போதும் அவனுடன் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தோழன் போல நமக்கு இருக்கக்கூடிய சூறா தான் சூரத்துல் ஃபத்ஹ். ஆனால் பலர் கூறுவதுண்டு, சகோதரி, நாங்கள் தினமும் ஓதுகிறோம், ஆனால் எந்த நன்மையும் தெரியவில்லைன்னு. நாம் அப்படி சொல்லக்கூடாது. நாம் ஓதி நன்மை கிடைக்கவில்லை என்றால் அது சூறாவின் குறையல்ல, அல்லாஹுவின் குறையல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குறையும் அல்ல, அது நம்முடைய குறைதான். இந்த சூறாவை ஓதினால் நன்மை கிடைக்கும் என்று கூறியது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கூறுவது பொய் கிடையாது. ஆகவே நம்முடைய ஓதலில்தான் குறை இருக்கிறது. குரானின் 48வது சூறா ஆன சூரத்துல் ஃபத்ஹ் 29 ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது இறக்கப்பட்டது. இந்த சூறாவின் தொடக்கத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையான வெற்றியை கொடுத்தோம் என்று கூறுகிறான். இது நமது இறை தூதர் அவர்களை ஆறுதல் அளித்தது, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை. அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தாலா 3 விஷயங்களை கூறுகிறான். கடந்ததும் வருங்காலமும் பாவங்களை மன்னித்தேன், எல்லா அருட்கொடைகளையும் நான் முழுமையாக்கி உங்களுக்கு கொடுத்தேன், நீர் நேரான பாதையில் இருக்கின்றீர் என்று. இந்த 3 பெரிய அருட்கொடைகளில் இந்த சூறாவின் மகத்துவம் தெரிகிறது. அதனாலே இந்த சூறாவை ஓதினால் கிடைக்கும் முதல் நன்மை அல்லாஹுவின் திருப்தி. 2வது நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்தி. 3வது நபியை சந்தோஷப்படுத்திய நன்மை. 4வது இந்த சூறாவை ஓதும் போது சில மரியாதைகளை நாம் கவனிக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து நல்ல முறையில் ஒலு செய்து குரானை கையில் எடுத்துக்கொண்டு மரியாதையுடன் ஓத வேண்டும். பெண்கள் தலைமுடியை மறைத்து ஓத வேண்டும். ஆண்களும் தலையை மறைத்து ஓதுவது நல்லது. நடுவில் எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும். பேச வேண்டியிருந்தால் குரானை மூடி வைத்து பேச வேண்டும். மீண்டும் ஓதும்போது அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மற்றும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தொடங்க வேண்டும். முழு மனதுடன், மனசாட்சியுடன், கவனத்துடன் ஓத வேண்டும். இப்படி ஓதினால் வாழ்க்கையில் ஃபத்ஹ் வெற்றி கிடைக்கும்.
வியாபாரத்தில் வெற்றி, குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் நன்மை, உலகிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். 5வது, எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் ஹஜ்ஜு போக வேண்டும், உம்ரா போக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், வீடு கிடைக்க வேண்டும், குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். அப்படியானால் மனதில் வைத்து இந்த சூறாவை ஒரு 11 நாட்கள் தொடர்ந்து ஓதி நீங்கள் துவா செய்தால் அது நிறைவேறும். 6வது, சிகிரு, கந்திருஷ்டி, ஜின், மனிதர்களின் தீங்கு போன்றவை இருந்தால் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதும்போது அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தொடங்க வேண்டும். முடிவில் நீங்கள் சதக்கல்லாஹுல் அலீம் சொல்ல வேண்டும். 7வது, இந்த சூறாவின் கடைசி ஆயத்து முஹம்மது ரசூலுல்லா என்ற ஆயத்து. அதை தினமும் நாம் ஓதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் நன்மையும் அவர்களுடன் சொர்க்கத்தில் சேரும் நன்மையும் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரே ஒரு ஆயத்து முஹம்மது ரசூலுல்லா என்று தொடங்கக்கூடிய கடைசி ஆயத்து மிகவும் முக்கியமானது. அந்த ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமும் அவர்களுடன் இருந்த சஹாபாக்களின் சிறப்பும் அவர்கள் இந்த தீனுக்காக செய்த தியாகங்களும் அவர்கள் கொண்ட ஈமான், அவர்களின் குணநலன்கள் எல்லாமே அடங்கியுள்ளது. அதனாலேயே இது சாதாரணமான ஒரு ஆயத்து கிடையாது. நமது நபியை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பெரிய நினைவூட்டல் போன்ற ஆயத்தாகும். அதனாலேயே இந்த ஆயத்தை ஒருவர் தினமும் ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியம் கிடைக்கும். அதே போலவே மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் சேரும் நன்மையும் கிடைக்கும். அதனாலேயே இந்த ஆயத்தை வெறும் ஒரு ஆயத்து என்று பார்க்காமல் தினமும் தொடர்ந்து ஓதிக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஒரு ஆயத்துக்கே தனியாக மிக பெரிய நன்மைகள் இருக்கிறது. இதை நம் வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். 8வது, பலர் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நோய் இருக்கிறது, கேன்சர் இருக்கிறது, பிரெயின் டியூமர் இருக்கிறது, இந்த நோய் அந்த நோய், கடன் என்பதை அடைக்க முடியவில்லை, ஜப்தி என்பது வந்து நிற்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, எங்கே போவது என்று தெரியவில்லை, லோன் அடைக்க வழியே இல்லை சகோதரி, என்ன செய்வது என்று சொல்லும் மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அதேபோல் சிலருக்கு சம்பளம் என்பது தாமதமாக இருக்கிறது, வீடும் நிலமும் விற்க வேண்டிய நிலை வந்து நிற்கிறது, குழந்தைகளின் குணம் சரியாக இருக்க வேண்டும், சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பல பிரச்சனைகள் இருக்கிறது, அவை எல்லாம் மாற வேண்டும், கடன்கள் அடைந்து கிடைக்க வேண்டும். சிலருக்கு வீடு கட்டுவது என்பது நினைக்க முடியாத ஒரு நிலை. இப்போது வாடகை வீட்டில் இருக்கிறார்கள், அந்த வாடகையே கொடுக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது சொந்த வீடு பற்றி நினைப்பதற்கே முடியவில்லை. ஆனால் இந்த சூரத்துல் ஃபத்ஹ் என்பது நம் மனதில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அவை எல்லாம் நீங்கி நமக்கு நன்மை வர வேண்டும் என்று மனதில் வைத்து என்னுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் 11 நாட்கள் தொடர்ந்து இந்த சூரத்துல் ஃபத்ஹை ஓதுங்கள், ஓதி துவா செய்யுங்கள். இந்த முறையில் நல்ல மரியாதையுடன் ஓதுங்கள். அப்படி ஓதி துவா செய்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹயரை வழங்குவான், வெற்றியை வழங்குவான். 9வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இரவில் எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டது, இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்தும் எனக்கு கிடைப்பதற்கும் மேலாக இந்த சூரா எனக்கு மிகவும் பிரியமானது. அது எந்த சூரா தெரியுமா? அதுதான் சூரத்துல் ஃபத்ஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த சூரா. அது இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். ஹவாசுல் குர்ஆன் என்ற கிதாபில் இந்த சூறாவை ஓதினால் கிடைக்கும் நன்மைகள் கூறப்படுகிறது. நபியை சந்தோஷப்படுத்திய நன்மை, நபியை கனவில் காணும் நன்மை, ஹவுலுல் கௌசர் நீரை குடிக்கும் நன்மை, நபியின் ஷஃபாத்து பெறக்கூடிய நன்மை, நபியுடன் சொர்க்கத்தில் சேரும் நன்மை, இந்த உலகிலும் மறுமையுமான அனைத்து விஷயங்களிலும் நன்மை கிடைக்கும். இந்த சூறாவை தொடர்ந்து ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நான் கூறிய இவை எல்லாம் நமக்கு கிடைக்கும். 10வது, ஹவாசுல் குர்ஆன் கிதாபில் சொல்லப்படுகிறது,
பலவீனமானவர் இதை ஓதினால் வலிமை உள்ளவர்களாக மாறுவாங்க. தாழ்ந்த நிலையில் உள்ளவர் ஓதினால் உயர்ந்தவராக மாறுகிறான். நோயாளி ஓதினால் ஆரோக்கியம் கிடைக்கிறது. தோல்வியடைந்தவர் ஓதினால் வெற்றி கிடைக்கிறது. கஷ்டத்தில் உள்ளவர் ஓதினால் கஷ்டம் நீங்கும். கடனில் உள்ளவர் ஓதினால் கடன் நீங்கி கிடைக்கிறது. சிறையில் அடைந்திருப்பவர் ஓதினால் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஏழை ஓதினால் செல்வந்தராக மாறுகிறான். அதாவது எந்த பிரச்சனைக்காக நாம் ஓதுகிறோமோ அதற்கு எதிரான நன்மை நமக்கு கிடைக்கிறது. 11வது, மீண்டும் ஹவாசுல் குர்ஆன் கிதாபில் வருகிறது, இந்த சூறாவை நல்ல மரியாதையுடன் ஓதி முடித்து யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த ஒரு இஸ்மை ஓதி நீங்கள் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இது 11 நன்மைகள் மட்டுமே. தினமும் சூரத்துல் ஃபத்தஹை ஒரு முறை ஓதி 101 தடவை யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்கிற இஸ்மை நீங்கள் ஓதினால் அல்லாஹு தாலா உங்களுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். இன்னும் பல நன்மைகள் இருக்கின்றன. அது வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் கூறுகிறேன். அல்லாஹு தாலா இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுபவர்களின் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்தரலட்டும். இதை ஓதிக்கொண்டிருக்கும் உம்மாக்களுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் அல்லாஹு தாலா எல்லா நன்மைகளையும் வழங்கட்டும். ஓதாதவர்களுக்கு இதை ஓதுவதற்கு இறைவன் தௌஃபீக் புரியட்டும். இந்த சூறாவை ஓதும் போது உள்ள அனைத்து சிறப்புகளையும் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பலர் துவா செய்ய சொல்லியிருக்காங்க. அனைவருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். அல்லாஹு தாலா நமது இந்த அன்புறவை சொர்க்கத்திலும் நிலை நிறுத்தட்டும். ஆமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். என்னுடைய மூமீன்களுக்கு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.